கலைஞரோட நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஆமாம். 98ல் கோயம்புத்தூரில் அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு பெரிய அதுக்கு அடுத்த நாளுக்கோ நான் யூகோஸ்லாவியாவிலிருந்து இங்கே வந்திருக்கேன். வந்துட்டு நான் அவர்கிட்ட ஒரு தேதி கேட்டேன் அவரை பார்க்கறதுக்காக. உடனே வர சொன்னார். நானும் என்னுடைய மனைவியும் போனோம். ரொம்ப பிரியமாக நடந்துக்கிட்டார். அப்புறம் என் மனைவி சொன்னாங்க, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு தேதி கொடுத்தீங்க, கண்ணன் கேட்டால் நான் மறுப்பனாமா அப்படின்ட்டார். இப்படி வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து அவர் வந்து பெரிய மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துறதுல அவர் பெரிய மன்னர். அது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அவர்களை கூர்ந்து கவனித்து ரொம்ப தாட்ஃபுல்லாக சில காமெண்ட்ஸ் சொல்கிறதுல இதை தான் சொல்ல முடியும். முரசொலியில் வந்து அவர் என்னை எழுத சொன்னார். நான் வந்து ஒரு 3 வாரங்கள் முரசொலியில் இருக்கக்கூடிய தலையங்கங்களை எழுதினேன். அவரே அழைச்சார், நான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய பட்ஜெட் ஸ்பீச்சை என்கிட்ட கொடுத்துட்டு, இதை பற்றிய ஒரு தலையங்கம் நாளைக்கு எழுதி எனக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. என்னுடைய அப்பான்னு நான் கூப்பிடுவேன், டாக்டர் அவை நடராஜனை. அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்கப்பா, நான் எக்கானமிஸ்ட் இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் பிடிபடலை, இது எப்படி பண்ண போகிறேன்னு தெரியலப்பா, தலைப்பு நான் தரேன்ப்பா, தலைப்பு வரைக்கும் நான் தரேன், மீதி நீ எழுதிக்கொண்டார். கருணையும் நிதியும் கலந்த கைவண்ணம், அதுதான் தலைப்பு. ஸோ அந்த தலைப்பில் இப்போ அடுத்த நாள் காலையில் 4:30 மணிக்கு அஜந்தா ஹோட்டல் கிட்ட வந்து எல்லா பத்திரிக்கையும் வரும். போயிட்டு அடித்து பிடிச்சி போய் அத்தனை பத்திரிக்கையும் வாங்கி எல்லாம் படிச்சுட்டு இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன எல்லாரும் சொல்கிறாங்க இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் படிச்சுட்டு நான் ஒன்று ரெடி பண்ணி, இப்போ டிடிபி இந்த 96 நான் சொல்கிறது டிடிபி கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் பக்கத்தில் மட்டும் ஒருத்தர் வச்சுருப்பார். 8 மணிக்கு திறப்பார். போய் அடித்து கிடிச்சு வச்சு ஒரு 9:30க்கு போய் கோபாலபுரத்தில் கொண்டு போய் கொடுக்குறேன். பார்த்துட்டு சொன்னார், நிறைய இடங்களில் முதல்வர்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் உரிமையாக வந்து தலைவர்னே சொல்லலாம் அப்படின்னார். அதற்கு பிறகு கண்ணன் பேர் போடுங்க தலையங்கம் அப்படின்னாரு. அப்படி வேண்டாங்கய்யா, வேண்டாங்க தலைவர், தலையங்கங்கள் வந்து பெரியார் மட்டும்தான் அப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அது வேண்டாம், அது தானாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சிறப்பாசிரியர்னு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னார். அடுத்த நாள் சின்னதாக ஃபஸ்ட் பேஜில் இவ்வளோ ஒரு சின்ன கட்டத்தில் சிறப்பாசிரியர்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் போய் தலையங்கள்லாம் எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அது எங்கே என்னை கொண்டு போய் சேர்க்கொன்றது எனக்கு சரியாக தெரியல.